ஹலோ கைஸ், லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன். ரோஹித் சர்மா ஒன்ஸ் செகண்ட் ப்ரூவ் பண்ணுறாரு. எத்தனை மாதம் எத்தனை வருஷம் கழிச்சு கிரவுண்டுக்குள்ளே வந்து பேட்டர் பிடிச்சாலும் நான் அடிக்கிற அடி 6-4 விளாச தான் போகிறேன். என்னோடய ஃபார்ம் என்றைக்கும் போகாது, நான் எப்பயுமே கண்ணு மாதிரி அடிப்பேன் அப்படின்னு ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்மள எதிர்பார்த்தது வந்து அதிரடியான ஒரு ரோஹித் சர்மா நம்ம எதிர்பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து ஒரு பழைய ரோஹித் சர்மா பார்க்க முடிஞ்சு. பழைய ரோஹித் சர்மா எப்படின்னா ஒரு கீர் ஷிஃப்ட் பண்ணி ஆடுவாப்பில். ஃபஸ்ட்டு ஒரு 15 ஓவர் வந்து பொறுமையாக ஆடிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 ஓவர் கொஞ்சம் லைட்டாக ஆடிட்டு 50 ரன்னுக்கு மேலே அடிச்சதுக்கப்புறம் ஒரு கீரை ஸ்விட்ச் பண்ணி 6-4 விளாசி டப்புன்னு செஞ்சுரி போடுறாப்புல. அந்த மாதிரியான ஒரு மோடில் வந்து இன்றைக்கி நம்ம ரோஹித் சர்மா பார்க்க முடிஞ்சு. கேப்டனாக எப்போ ரோஹித் சர்மா ஆனாரோ அதுலேருந்து நம்ம ஒரு அதிரடியான ரோஹித் சர்மா பார்த்துருக்கோம். செல்ஃப்லெஸ் ரோஹித் சர்மா பார்த்துருக்கோம். எனக்கு செஞ்சுரி முக்கியம் கிடையாது, ஆஃப் செஞ்சுரி முக்கியம் கிடையாது. நான் ஃபாஸ்ட்டாக 10 ஓவர் நான் வந்து அதிக ரன் அடிச்சு நம்ம டோட்டலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு ரோஹித் சர்மா ஆடிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ஏசுலூட் போட்ட அந்த அவுட்டு அப்படின்னு ஒரு கலக்கலான ஒரு பவுலிங் போட்டாப்புல. அந்த பவுலிங்கில் வந்து ஸ்டெடியாக பேலன்ஸ் பண்ணி அவுட் ஆகாமல் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு 15 ஓவர் தாண்டி அதுக்கப்புறம் சூப்பராக விளையாடி செய்ய ரோஹித் சர்மா 2 பேரும் இணைந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் மேலே கொடுத்து ஒரு செமையான ஒரு டோட்டல் கொடுக்குறதுக்கு ரோஹித் சர்மா வந்து முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. ரோஹித் சர்மா 73 ரன் அடிச்சிருந்தாரு. செஞ்சுரி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போவும் நான் வந்து செஞ்சுரி போடுறதுக்கு வரல, டீமுக்காக ரன் அடிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆனதை நம்ம பார்த்தோம். ரோஹித் சர்மா நினச்சிருந்தா ஸ்டார்க் ஓவர் வந்து டொக்கு வச்சு பொறுமையாக ஆடி செஞ்சுரி போட்டு அதுக்கப்புறம் விளாசி இருக்கலாம். பட் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நான் டீமுக்காக மட்டும்தான் ஆடுவேன். டீமுக்கு ரன்னு தேவை, நான் ரன் அடிக்கிறேன். என்ன வந்து இண்டிவிஜுவல் நான் செஞ்சுரி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், டீமுக்காக அடிப்பேன்னு ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போது என்னென்னா ரோஹித் சர்மா ஒரு இடத்துக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த கொஸ்டின் மார்க்னால தான் ரோஹித் சர்மா இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக அந்த மாதிரி ஆடுறாருன்னு நான் சொல்லுவேன். அப்படி ரோஹித் சர்மா நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறீங்க 2022 வேர்ல்டு கப்புக்கு அப்படின்னு ஷூரிட்டி கொடுத்துட்டிங்கன்னா ரோஹித் சர்மாவோட நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்ப்பீங்க. சரி நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, செகண்ட் ஓடியில் 50 போட்டார், 73 ரன் போட்டாப்பில். நான் யாருன்றதை திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேர்ட் ஓடியில் மீண்டும் ப்ரூவ் பண்ணுவார். அதனால் 2022 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மாவை எடுக்காமல் விட்றாதீங்க. ரோஹித் சர்மா இல்லைனா ரோஹித் சர்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் ரோஹித் சர்மா இல்லாமல் அந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மாவோட இந்த ஒரு ஆட்டம் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கான் பண்ணுங்கள்.